கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நமக்கு தியானத்துக்காக தெரிஞ்சுக்கொள்ளப்பட்ட ஒரு ஜெபம், ஏலியாவின் ஜெபத்தை பற்றி நம்ம தியானிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போதே, இஸ்ரவேல் தேவனோட முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு சொல்லி தன்னை அட்ரஸ் பண்ணுறாங்க. இஸ்ரவேல் தேவனோட முன்பாக நிற்கிற நான், அதுதான் அவரோட அட்ரஸ் அவர் சொல்கிறாங்க. அப்புறம் சங்கீதம் 16:8 கூட தாவீது கூட இதே மாதிரி வார்த்தை சொல்லப்படுகிறாங்க. கர்த்தரை நான் எப்போதும் என் முன்பாக வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, அவரை நான் வலது பாகத்து வச்சிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறாங்க. அதனால நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் கர்த்தரை முன்பாக வைக்க நம்ம பிரயாசப்படணும். ஏலியாவை அட்ரஸ் பண்ணாங்க பாரு, கர்த்தரைக்கு முன்பாக நிற்கிறேன் நான். தாவீது அட்ரஸ் பண்ணுறாங்க பாரு, கர்த்தரை நான் எப்போது என் முன்பாக வச்சிருக்கிறேன், அதனால் அவர் என் வலது பாகத்து இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லிட்டு நம்மளோட வாழ்க்கையில் நம்மளும் பிரயாசப்படணும். கர்த்தரை முன்பாக வச்சு தான் ஒவ்வொரு காரியங்களும் நம்ம செய்யும்போது நமக்கு ஜெயமாக, இவங்கெல்லாம் இப்போ எவ்வளோ பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகள், அதே போல் நமக்கு ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. அடுத்ததாக இந்த இது ஏலியாவின் ஜெபத்தை பற்றியாக தான் தியானிச்சிட்ருக்கிறோம். ஏலியாவு 17ஆம் அதிகாரத்தில் ஆகாபுக்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. இப்படி பாகாலை கும்பிடுறதுக்கு இஸ்ரவேல் ராஜாவாக இருக்கிற நீ இப்படி பாகால் பின்னால் போனால் தேசமெல்லாம் கெட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய வார்த்தை அன்றி இந்த தேசத்தில் மழை பெய்யாது அப்படின்னு சொன்னது ஆகாபுக்கு கோபம் வந்துச்சு. ஆகாபு அவரும் விரோதிகளாகவே இருந்தது. அப்புறம் ஆகாபு இவரை கொல்றதுக்காக வழியெல்லாம் தேடும்போது ஆண்டவர் ஏலியாக்கிட்ட சொல்லிச்சு, நீ போய் கேரித்து ஆற்றங்கரையில் ஒழித்துரு, உனக்கு நான் ஒரு காகத்துக்கு கட்டளை எடுக்கிறேன், அப்போவும் ஆகாரம் கொடுக்கறதுக்காக உன்னை போஷிப்பிக்கிறதுக்காக கட்டளை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. உடனே அந்த வார்த்தையின்படியாக கீழ்ப்படிந்து அவர் கேரித்து ஆற்றங்கரையில் போய் ஒழித்திருக்கும்போது காக்கா காலையில் சாயந்தரம் பட்சணம், அதாவது அவங்களுக்கு அப்போ இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு அவரை கேரித்தாங்க. கொஞ்ச நாள் ஆனது அப்புறம் மழை பெய்யாமல் இருக்கங்காட்டி ஆற்றில் தண்ணியெல்லாம் வற்றி போச்சு. அப்புறம் ஆண்டவரோட வார்த்தை உண்டாயிடுச்சு, நான் உனக்கு ஒரு விதவைக்கு தூருக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு உனக்கு கட்டளை இட்டிருக்கிறேன் அப்படின்னாங்க. உடனே அவர் அங்கே போகிறாங்க. விதவையை பார்த்தோன்னே எனக்கு அப்போது ஒரு அடை எடுத்துகிட்டு வாங்க. இல்லை, நான் என் மகனை சாகறதுக்காக ஒரு பொடி மாவு துளியூன்னு எண்ணெய் தான் இருக்குது அப்படின்னாங்க. நீ முதல் அடையை எனக்கு செஞ்சுட்டு வான்னு அவளும் அது கீழ்ப்படிந்து ஓடி போய் அடை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. சாப்பிட்டாங்க. மாவு குறையிறதில்ல, எண்ணெயும் குறைந்து போகாது. இந்த பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் கர்த்தர் உன்னை போஷிக்கிறாங்க, ஆண்டோட வார்த்தை தான். அப்போ அது விசுவசித்து அவரை அவங்க வீட்டில் சேர்த்து அவங்க வீட்டில் இவர் மேல் வீட்டில் தங்கிட்டுருக்குறாங்க. அங்கே தங்கிட்டு இருக்கிற சமயத்தில் அப்போ அவங்க அந்த வீட்டில் தங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எந்த குறவும் இல்லை. ஒரு மனுஷனுக்கு தேவை அப்பவும் தண்ணி இருந்தால், அதாவது ஆகாரம் தண்ணியும் வேணும், பட்சணம் தண்ணீர், அதை அவர் கொடுத்தாங்க. அதுக்கு மத்தேயு 6:6 ஒரு வசனம் இருக்குது. நீ ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து கதவை தாழிட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும்போது வெளியரங்கமாக நான் உனக்கு பதில் தருவேன். அதே மாதிரி பதில் தான் அவருக்கு கிடச்சிது. தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு தரமட்டமான ஒரு சாதாரண ஜெபம், நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் நம்மளும் அதுதான் பண்ணுறேன். சாதாரண ஜெபம் பண்ணும்போது நமக்கு ஒரு குறவும் வராது. அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் உடைக்கும் உணவுக்கும் உடைக்கும் எதுக்கும் நமக்கு எந்த குறையும் இல்லாத நம்மளை ஆண்டவர் வழி நடத்துவாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் அவங்க வீட்டில் அந்த மகனுக்கு, விதவையோட மகனுக்கு சுகம் இல்லாமல் ஆகி மரித்தும் போயிடுச்சு. விதவைக்கும் ரொம்ப அழுகை வந்துச்சு. என்ன தேவனோட மனுஷனே நீ இப்போ நம்ம எல்லாம் சொல்லுமில்ல, இவங்க வந்ததுனால தான், இவர் வந்ததா, உலக பிரகார மனுஷர் அப்படி தானே சொல்லுன்னு இந்த மூஞ்சியில் தான் முழிச்சாங்க, அதனால தான் நமக்கு இப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த விதவை அதே மாதிரி இவர் வந்ததுனால தான் என்னோட குற்றத்தையெல்லாம் உணர்த்துறதுக்காக தான் நீ வந்தியா அப்படின்னு எல்லாம் பதறி பேச ஆரம்பிச்சு. உடனே ஆண்டவர் ஏலியா சொல்லிச்சு, உன் மகனை இங்கே கொண்டா அப்படின்னு சொல்லிக்கோன்னு அவர் மகனை தூக்கிட்டு போய் மேலறை போய் இவர் கட்டிலில் படுக்க வச்சு அவர் ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, இந்த ஆத்மா திரும்பி வர பண்ணும்,
அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி எனக்கு இடம் கொடுத்த அந்த வீட்டினோட விதவின் மகனுக்கு ஆத்மா திரும்ப வர பண்ணுன்னு சொல்லிட்டு பாரத்தோட ஆத்மா பாரத்தோடு ஜெபிச்சாங்க. பாரம் சுமந்தாங்க. அதாவது அந்த மரித்து போன மகனை தூக்கிட்டு மேலே ஏறி போய் அவர் அந்த ஆத்ம பாரம் அவருக்குள்ளே இருந்தது. ரெண்டாவதாக நம்ம ஆத்ம பாரம் நமக்கு இருக்கணும். அது வந்து நம்மளோட மேல் வீட்டு அறையின் ஜெபம், மேல் ஜெபம். முதல் ஜெபம் வந்து தரமட்டமான ஒரு ஜெபம். அதனால வந்து நமக்கு ஒரு குறவு இல்லாத ஆண்டவர் வழிநடத்து. ரெண்டாவது ஜெபம் வந்து மேல் வீட்டு ஜெபம். அது ஆத்ம பாரமுள்ள ஜெபமாக இருக்கணும். அந்த மகனோட உயிரை திரும்பி வர பண்ணி அவங்களும் அவன் வீட்டார் எல்லாரும் சந்தோஷிக்கப்பட்டாங்க. அப்போ என்ன சாட்சி கொடுத்தாங்க அந்த விதவை? தேவனோட மனுஷனே, நீ வந்து உன்னோட வாயிலேருந்து வர வார்த்தைகள் எல்லாம் தேவ வார்த்தைன்னு விசுவாசிக்கிறேன், நீ தேவனோட தீர்க்கதரிசின்னு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை அவர் சொல்கிறாங்க. அடுத்த ஜெபம் வந்து கர்மேல் பர்வதத்தில் ஏறின ஒரு ஜெபம். கர்மேல் மலை ஜெபம். அது மலை ஜெபத்தில் என்னாச்சு, ஆகாபுக்கு இவருக்கும் பிரச்சனையாகி கண்டு சந்தித்த பிற்பாடு ஒரு சவால் நம்ம வச்சுக்கலாம். யார் தெய்வம்னு முதல் பார்க்கலா கத்தரா அப்படின்னு சொல்லி ஒரு சவால் வச்சு, தீர்க்கதரிசிகளை 450 பேரையும் கூட்டி வா, பர்வதத்துக்கு வா, அங்கே நம்ம பண்ணிக்கலாம். உடனே ஆகாபாது ஒத்துட்டாங்க. அது இங்கே வந்து பலி போடுங்க, அக்கினி நெருப்பு இல்லாமல் அக்கினி வரணும், பலி ஆகணும். அதுக்கு நீங்கள் அவங்கள ஒரு காலை எடுத்துட்டா, இவர் ஒரு காலை எடுத்துச்சு. காலை எடுத்து விறகும் தண்ணீர் எல்லாம் வச்சு இவங்க பலி ஃபஸ்ட்டு சான்ஸ் அவருக்கு கொடுத்த, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. காலை முதல் சாயந்தரம் வரைக்கும் அவங்க எல்லோரும் முறையிட்டு கதறி கூப்பிடுறாங்க, தன்னை கீறிக்கிறாங்க, தன்னை எல்லாம் ஆடி பாடி குதித்து ஆட்டம் போடுறாங்க. பாகாலே வா, பாகாலே வா. பாகால் வரவே இல்லை. ஏலியாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஏலியா சொல்லிச்சு, பாகாலே அலுவலக வேலை பிஸியாக இருப்பா, இல்லைனாக்கா தூங்கிட்டு இருப்பா, இல்லைன்னா எங்கேயாவது பிரயாணம் போயிருப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லி கிண்டல் அடித்தான். அதோ நேரம் டைம் ஆயிடுச்சு, அவளோட டைம் முடிஞ்சு போயிடுச்சு. சரி, உங்கள் டைம் முடிஞ்சு போச்சு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு காலையை தெரிஞ்சு கொண்டு 12 கோத்திரத்துக்கு அடையாளமாக 12 கல் வச்சு பலிபீடத்தை செப்பனிட்டு 12 கல் வச்சு அது ஒரு வாய்க்கால் மாதிரி கட்டி அதில் 12 குடம் தண்ணீரை ஊற்றி விறகும் காலையும் சந்தாக விறகு மேல் வச்சு அந்த பலி மேலே காலை போட்டிருக்க அந்த பலி மேலே விறகு மேலும் தண்ணி 12 குடம் தண்ணி ஊற்றி ஒரே நிமிஷம் ஜெபந்தான் அவர் ஜெபிச்சாங்க. கர்த்தாவே, நீ அனுப்பிதான் நான் வந்தேன்னும், உன்னோட வார்த்தையின்படி தான் நான் இதெல்லாம் செய்கிறேனும், இந்த ஜனங்கள் அறியும்படி செய்யும், என்னை கேட்டார்களும் சொல்லி ஒரு நிமிஷம் ஜெபிச்சேன். உடன் தானே அக்கினி பரலோகத்தில் வானத்தில் இறங்கி வந்து அந்த காலை பலிப்பொருளையும் அந்த எல்லாம் தண்ணீரை எல்லாம் நக்கி போட்டு செல்லாது. உடனே ஜனங்களெல்லாம் முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தேவன்னு சொல்லி ஆர்ப்பரித்தாங்க. அதில் ஒரு பரீட்சையில் பயங்கரமான ஒரு காரியத்தில் ஏலியாவின் ஜெபம், மலையின் ஜெபம் அக்கினி இறங்குற ஒரு பயங்கரமான ஜெபிச்சு ஜெயம் எடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்குறான். அவரோட வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்காங்க. அதாவது என்னோட வார்த்தை உன்னோட வார்த்தையின்படி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சகல பிரஸ்தாபத்தை பாழகர்கள் அவர் தன்னோட வார்த்தையை தானே மகிமைப்படுத்தி இருக்கிறேன். அதனால் அந்த வார்த்தையை அவரோட மகிமை இறங்கி வந்துச்சு. அந்த வார்த்தையை மகிமைப்படுத்திட்டாங்க. அல்லேலூயா. மலை ஜெபம், அதுக்கு ஃபஸ்ட்டு ஜெபம் தரமட்ட ஜெபம், ரெண்டாவது மேல் வீட்டு ஜெபம், மூணாவது மலை ஜெபம். அடுத்ததாக இன்னொரே ஒரு ஜெபம், மலையின் உச்சி ஜெபம் ஒன்று இருக்குது. அதை உச்சி ஜெபத்தில் அவர் பிரார்த்திச்சாங்க. அதாவது இன்னும் எல்லா நிரூபம் ஆயிடுச்சு. இனி வந்து மழை பெய்யணுமே, இவர் ஜெபிக்கணும், மழைக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு மேலே ஏறி அவர் முழங்கால் படிக்கிட்டு பிரசவ வேதனை எடுத்து ஜெபிச்சாங்க. முழங்காலுக்குள்ளே முகம் விட்டு அப்படி குனிஞ்சு பிரசவிக்கிற மாதிரி குனிஞ்சு பிரார்த்திச்சாங்க. ஒரு தடவை பிரார்த்தித்ததே போய் வேலைக்காரை போய் பார்த்து சமுத்திரமுகமாய் பாரு, ஏதாவது மேகம் எழும்புதான்னு. இல்லைன்னு வந்துச்சு. 7 தரம் போய் இப்போ 7ஆம் தடவை உள்ளங்கை அளவுக்கு மேகம் வருதுன்னு சொன்னாங்க. உடனே ஆகாவிட்டு சொல்லிச்சு, பயங்கர மழையும் இறைச்சல் பயங்கரமாக இடி முழக்கத்தோடு மழை வர நீ கிளம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தை போட்டு நீ கிளம்புன்னு சொல்லி அவர் விசுவாச வார்த்தையில் அவரோட வார்த்தையில் ஒரு விசுவாசம் இருந்தது. விசுவாசிச்சங்காட்டி தான் அந்த வார்த்தையில் அவர் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவருக்கு வந்து
விசுவாசத்தினால ஆசீர்வாதமான மழை வெந்தது. ஒரு எழுப்புதல் மழை உண்டாயிடுச்சு. அதாவது நம்ம இந்த மாதிரி போராடி பிரசவ வேதனை எடுத்து துக்கத்தோடு ஜெபம் பண்ணும்போது மழை உண்டாகும். எழுப்புதலுக்காக 2 நாளாகவும் 7:15 தானே சொல்லப்படும், 7:14 தானே சொல்லப்படுது. ஜனங்கள் தன்னை தாழ்த்தி தன் பாவங்களை அறிக்கையிட்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும்போது தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேசத்துக்கு ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், தேசத்தின் தன் பலனை தரதுக்கு மழை வேணும், ஆசீர்வாதம் வேணும். அந்த மாதிரி ஜெபம் ஏலியா ஜெபிச்சாங்க. நம்மளும் அந்த மாதிரி ஒரு ஜெபத்துக்குள்ளார நம்மளை கொண்டு போகலாமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உன்னை துதிக்கிறேனப்பா. தரமட்ட சாதாரண குடும்பத்துக்காக நல்ல ஜெபம் ஜெபிக்கிறவங்களாக, தாழிட்டு ஜெபிக்கிறவங்களாக எங்களை மாற்றுங்கப்பா. மலையின் ஜெபம் எங்களுக்கு தாங்கப்பா, மேல் வீட்டு ஜெபம் தாங்கப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த மாதிரி எல்லா ஜெபங்களும் நாங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவரே, மலை உச்சியின் ஜெபம் பிரசவேதனை எடுத்து துக்கத்தோடு ஜெபிக்கும்போது எங்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பீங்க. எங்கள் தேசம் சந்தோஷமாக இருப்பாங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்கப்பா. இந்த மாதிரி ஜெபம் ஜெபிக்கும்படி எங்களை ஒப்பு கொடுக்குற சுவாமி. எங்களுக்கு ஆத்ம பாரத்தை தாங்கப்பா. நன்றியோடு துதிக்கிற விசுவாசம் கீழ்ப்படுதல் எங்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.